வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ப்ளூபெர்ரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த ப்ளூபெர்ரி இது வந்து இப்போ காயாக இருக்குது. இன்னும் பழுக்கல. பழுத்துச்சுன்னா நல்ல ப்ளூ கலரில் இங்கு கலரில் இருக்கும். இந்த பழம் வந்து விதைகள் மூலம் தான் இந்த செடி பரவக்கூடியது. நம்ம விதை எடுத்து நல்லா பாட்டில் நல்ல மண் கலவை சரியாக இருந்துச்சுன்னா அந்த செடி நல்லா முளைச்சி வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ இப்போ காய் காய்ச்சிருக்குன்னு. இன்னும் பழுக்கலை. பூக்கள் வந்து வெள்ளை நிறமாக இருக்கும். பாருங்கள், பூ பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்குது. எவ்வளோ பூ! இந்த வீடியோ வந்து நான் எங்கே எடுத்தேன்னா, வால்மார்ட்டில் கார்டன் செக்ஷனில் செடி வாங்க போயிருந்தோம். அப்போ வந்து அமெரிக்காவில் இது இங்கே எடுத்தோம். பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம மாதுளை மாதிரி தான் இருக்குது. பார்த்தா சின்ன குட்டி மாதுளம் எப்படி இருக்கும், அந்த வாய்ப்பகுதியெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இது நல்லா டேஸ்ட்டான பழம். இங்கே ப்ளூபெர்ரி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை நல்லா லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. எல்லாருமே நம்மளே தான் லைக் பண்ணி சாப்பிட்றோம். கிடைச்சா எல்லாருமே தான் சாப்பிடுவோம். பாருங்கள், பூ எப்படியும் கொத்து கொத்தாக பூத்துருக்குது. இந்த செடியோட ரேட்டு வந்து என்ன தெரியுங்களா? அதாவது கிட்டத்தட்ட இது $40. நம்ம ஊர் காசுக்கு வந்து 3600 சில்லற வருது ஒரு செடியோட ரேட்டு. ஆனால் அதே நம்ம விதை வாங்கி நல்லா ஒரு பாட்டில் போட்டு பண்ணோம்னா நல்லா வந்துடும். இன்னும் கிளைமேட் வந்து நமக்கு ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி கிளைமேட்டில் இருக்கணும். பனி நல்லா இருக்கணும். வெயில் அதிகமாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.